அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு டேஸ் வித் ஃபாமி. இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சூப்பரான கோவக்காய் வச்சு ஒரு கோவக்காய் 65 தாங்க பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாம் வாங்க. இப்போ கோவக்காவை வந்து நான் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. நீட்டாக மெலிசாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம மசாலா தூள்லாம் போட்டு ஊற வச்சு பொரிக்க போகும்போது நல்லா உப்பு காரம்லாம் நல்லா இறங்கி சூப்பராக மொறுமொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ கோவக்காய் கட் பண்ணது பார்த்துட்டோம். அடுத்து அதுக்கு தேவையான மசாலா தூள்லாம் பார்க்கலாம். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, மல்லித்தூள், குழமிளகாத்தூள், மிளகுத்தூள், சீரகத்தூள், அடுத்து கார்ன்ஃப்ளவர் மாவு, அடுத்து எண்ணெய். அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள். இப்போ இந்த மசாலா தூள் எல்லாத்தையும் சேர்த்து இதில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாங்க. இப்போ இதில் மசாலாவில் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். அடுத்து குழமிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்டு இருந்தேங்க. ரொம்ப வீடியோ லாங்காக போயிருந்தால இப்போ அப்படியே தூக்கி தட்டிட்டேங்க. அப்படியே தூக்கி எல்லாமே இந்த மசாலா தூளை எல்லாத்தையுமே அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா மசாலா தூளும் சேர்த்தாச்சுங்க. அடுத்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இப்போ அவ்வளோதான், எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு இது கூட. இப்போ நல்லா இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மசாலா எல்லாமே அந்த கோவக்காவோட நல்லா மிக்ஸ் ஆயிடணுங்க. உப்பு காரம் நல்லா பிடிச்சி நல்லா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு பொரிக்கலாம். விடாமல் கூட பொரிச்சுக்கலாம். விட்டுட்டு பொரிச்சா கொஞ்சம் மசாலா, உப்பு, உரப்புலாம், காரம்லாம் நல்லா இறங்கி நல்லாயிருக்கும். டைம் இருந்தால் விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து பொரிங்க. ஊற வச்சுட்டு பொரிங்க. சப்போஸ் உங்களுக்கு டைம் கிடைக்கலனா இல்லை டக்குன்னு செய்யணும்னா அப்படியே கூட பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் 2 விதமாகவுமே ட்ரை பண்ணியிருக்கிறேன். அப்படி பொரிச்சாலும் நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டைம் இருந்தால் இப்படி செய்யுங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் விட்டுடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்ல மசாலாவோட அந்த கோவக்காய் நல்லா ஊறி நல்லா இருக்குங்க, டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம பொரிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த கோவக்காய் வந்து தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம், லெமன் ரைஸு, இதுக்கெலாம் சூப்பரான காம்பினேஷனுங்க. லஞ்ச் பாக்ஸுக்கு சூப்பரான ரெசிபி இது. பசங்க வந்து நிறைய கோவக்காய் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க பசங்க. அதனால் நீங்கள் இது மாதிரி பொரிச்சு கொடுக்க போகும்போது அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. லஞ்ச் பாக்ஸுக்கும் நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். சாப்பிடாதவங்க கூட இது மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக ஒரு 15 மினிட்ஸில் சூப்பராக செஞ்சிடலாம், டக்குன்னு செஞ்சிடலாம். என்னடா செய்கிறதுன்னு ஒரு யோசனையில் இருக்க போகும்போது இது மாதிரி ஒரு இந்த காய் இருந்துச்சு, நம்ம எதுவுமே செய்ய முடியலையே, ஒரு நார்மலாக வெட்டி நம்ம செய்யும் பொரியல் வந்து அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க பசங்க. இது மாதிரி பொரிச்சு கொடுக்க போகும்போது டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், அதுங்களுக்கு கிறிஸ்பியாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பரான ரெசிபி இது. இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகணும். ஹீட் ஆகிறதுக்கு முன்னாடி போட்டுறாதீங்க. ஹீட் ஆகி போடும்போது அதிகமாக எண்ணெய் குடிக்காது. இப்போ நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதில் வந்து கோவக்காவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கோவக்காவை போட்டாச்சு இதில்.
இந்த ஆயிலுக்கு தேவையான அளவு நான் இதில் போட்டிருக்கேங்க கோவக்காய். இப்போ நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். ஒன் சைடு நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு நல்லா. இப்போ அடுத்த சைடு திருப்பிக்கோங்க. கொஞ்சம் சிம்மில் வச்சு திருப்பிட்டு திருப்பி ஹை பண்ணிக்கோங்க ஃப்ளேமை. இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. நல்லா பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். முறு முறுன்னு சூப்பராக இருக்குங்க. இதை குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம். ஈவினிங்கில் எதுவுமே இல்லை, வீட்டில் எதுவுமே இல்லைன்னா ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம். மோஸ்ட்லி நான் வந்து பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸு கொடுப்பேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி கொடுத்துக்கோங்க. இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. நல்லா பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள். கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், எடுத்தாச்சு. இப்போ கோவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா முறு பொருன்னு நல்லா காரசாரமாக உப்பு உரப்பு புளிப்பு நல்லா இருக்குங்க. டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம மித்ததெல்லாம் எடுத்து நான் சேர்த்துருக்கேன், பொரிக்கிறதுக்கு சேர்த்துக்கிறேன். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு நல்லா இருந்துச்சுன்னு தான் நீங்கள் சொல்லுவீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் மெசேஜ் பண்ணுங்கள். ட்ரை பண்ணேன்னு சொல்லுங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இப்போ அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ தட்டில் நம்ம பிளேட்டிங் பண்ணிட்டோம். சூப்பரான கோவக்காய் 65 ரெடிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிக்கும் இந்த ரெசிபி. ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனோடு உங்களுக்கு வரும். அஸ்ஸலாமு அலைக்கும்.